உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வா, புடவை வேணுமாமா? புடவை. கதிர், அங்க பாரு. அவர் துணிக்கடைக்காரர் தானே? ஆமா, புவனேஸ்வரி வீட்ல இருந்து போறாரு. அவரை விசாரிச்சா தெரியும் கதிர். எப்படியாவது பேச்சு கூட. புடவை வேணுமாமா? தம்பி அடிக்கடி பட்டுருச்சாப்பா? சாரிப்பா. ஐயோ, என்னாச்சு? புடிப்பா பாத்து. ஏன்னா இப்படி வரீங்க? கவனிக்கல தம்பி. என்ன இப்படி வந்து இடிச்சிட்டீங்க? இல்லம்மா, அவரு குறுக்க வந்ததை நான் கவனிக்கலம்மா. சட்டுன்னு வந்துட்டாரு. தம்பி, அடிக்கடி பட்டுருச்சாப்பா? இல்லண்ணே, பரவாயில்ல. நீங்க புடவை விக்கிறீங்களா? ஆமாமா, சில வீடுகள்ல கேட்பாங்க, எடுத்துட்டு கொண்டு போய் கொடுப்பேன். அந்த வீட்ல இருந்து வரீங்க? ஏதாவது விசேஷமா? தெரியலம்மா, கல்யாணத்துக்கு புடவை பட்டு வேட்டி சட்டெல்லாம் கேட்டாங்க. அங்க யாருக்குண்ணே கல்யாணம்? அதை கேட்டதுக்கு தான்ப்பா என்ன திட்டி போட்டாங்க. சரி, நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு நான் வந்துட்டேன். சரிப்பா, உனக்கு அடி எதுவும் இல்லையே? இல்ல, பரவாயில்ல, நீங்க போங்க. சரி, வரமா வரமா. என்ன கல்யாணத்துக்கு ட்ரெஸ் வாங்கியிருக்காங்க? அப்போ தனா உள்ளதா இருப்பா. அவளுக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்க. இதைத்தான் நானும் சொன்னேன். ஆனா அந்த கார்த்தி ஸ்டேஷன்ல எல்லாம் இருப்பான். ஒரு செகண்ட் இரு. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். சார், என் பேரு மாயா. நேத்து கார்த்திக்னு ஒருத்தர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தேன். இன்ஸ்பெக்டர் கூட அரெஸ்ட் பண்ணாரு. நீயாமா? சொல்லுமா. சார், அந்த கார்த்திக் என் மாமாவை கொத்துனத பார்த்த சாட்சி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க சார். கேஸ இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுங்க. அவனை விடவே கூடாது. அவன் இப்ப இங்க இல்லம்மா. அவங்க அப்பா வந்து கூட்டிட்டு போயிட்டாரு. என்ன சார் சொல்றீங்க? எதுக்கு விட்டீங்க? அவங்க ஜாமீன் வாங்கிட்டாங்கம்மா. இனிமே நீங்க கோர்ட்ல தான் பாத்துக்கணும். எங்க போயிட போறா? விடு, பாத்துக்கலாம். என்னாச்சு மாயா? கார்த்திகை ஜாமீன்ல எடுத்திருக்காங்க. அப்ப கன்ஃபார்மா அவனை கல்யாணம் பண்ணி வைக்க தான் பாக்குறாங்க. சரி வா, உடனே அங்க போலாம். எனக்கு அந்த கார்த்தி மூஞ்சிய உடைச்சிடுறேன். ஏய் கதிர், நம்ம போய் கல்யாணத்தை நிறுத்துறது கஷ்டம். அவங்க எப்படியும் தனா மனசை என்னெல்லாம பேசி கன்ஃபியூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம போய் கூப்பிட்டாலும் அவ வருவாளான்னு தெரியல. அப்ப அப்படியே எதுவும் செய்யாம விட்டுற சொல்றியா? தனா யார் சொன்னா கேப்பான்னு எனக்கு தெரியும். யாரு? பெரியம்மாவால மட்டும்தான் தனாவை பேசி கூட்டிட்டு வர முடியும். அத்தை எப்படி வருவாங்க? நான் பேசி வர வைக்கிறேன், நீ வா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.